கடந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, பிசிசிஐயுடைய தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் அவர்கள் ஆசிய கோப்பைக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை அறிவிச்சாரு. சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும், சுப்மன் கில் துணை கேப்டனாகவுமே நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அணியில ஐபிஎல் தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்ரேயஸ் ஐயருடைய பெயர் இல்லாதது பெரிய விவாதத்தை கிளப்புச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் தேர்வு செய்யப்படவில்லை அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுத்த அஜித் அகர்கர் அவர்கள், இது ஸ்ரேயஸ் ஐயருடைய தவறு கிடையாது. தற்போதுள்ள அணியில உள்ள வீரர்கள்ல யாரை நீக்கிவிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுப்பது. அணியில் இடம்பெடுத்துள்ள வீரர்கள் அனைவருமே கடந்த காலங்கள்ல சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. இது துரதிருஷ்டவசமானது. ஆனால் அவர் தன்னுடைய வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அணியுடைய சரியான கலவையை கருத்துல கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவிச்சிருக்காரு. அஜித் அகர்கருடைய இந்த விளக்கத்தை ஏற்காத கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 ஐபிஎல் சீசன்ல 604 ரன்களை 175 அப்படின்ற அபாரமான ஸ்ட்ரைக் ரேட் குவித்த ஒரு வீரரை எப்படி உங்களால புறக்கணிக்க முடியும் அப்படின்னு கேள்விகளுமே எழுப்பிட்டு இருக்காங்க. ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல இன்னும் எத்தனை ரன் அடித்தால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்திய T20 அணியில இடம் கிடைக்கும் அப்படின்னும், திறமையான வீரருக்கு பிசிசிஐ எப்போதுமே அங்கீகரித்தது கிடையாது அப்படின்னு பிசிசிஐ கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க. ஆகையால ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் தற்போது கடும் மன உளைச்சல்ல இருக்காராம். சோ அது மட்டும் இல்லாம அவர் அவருடைய அதிருப்தியுமே வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த சம்பவம் தற்போது கிரிக்கெட் உலகில பரபரப்பை கிளப்பியிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.